வடிவேலு வந்து எனக்கு பிரச்சாரம் பண்ண வந்தபோது பார்த்தீங்கன்னா என்ன கூட்டம். மக்களை சந்திக்கிற ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு மக்களை சந்திக்கல என்ன போறது? இருக்கிற டிராபிக் எல்லாம் மூடி விட்டா எல்லா ஒரு ஜனங்களும் ரோட்ல தான் நிற்பான். அது அப்படி அல்ல. ஏங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கார் ஒரு மாபெரும் ஒரு கூட்டத்துக்கு வந்து அவர் வந்து அதை வழி நடத்துறார். அவர் மக்களை சந்திக்காம இருக்க முடியுமா? மக்களை சந்திப்பாரு. மக்களை சந்திக்கிற ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு மக்களை சந்திக்கல என்ன போறது? மக்களை சந்திப்பாரு. எந்த கட்சிக்கு வராத கூட்டம் வந்து அவருக்கு வருது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்றாங்க. இருக்கலாம், வரலாம். அது தேர்தல் அது வாக்குகளா மாறுதான்னு வடிவேலு வந்து எனக்கு பிரச்சாரம் பண்ண வந்த போது பாத்தீங்கன்னா என்ன கூட்டம், என்ன கூட்டம். அப்புறம் ஓட்டுப்பட்டியை திறந்து எண்ணி பார்க்கும் போது தானே தெரிஞ்சது. நாங்களா ஆட்சி அமைச்சோம், ஜெயலலிதா ஆட்சி அமைச்சாங்க. என்ன வரலாறு சொன்னா உடனே எல்லாத்துக்கும் வருத்தம் வந்துடுது. என்ன அதனால நான் ஃபாஸ்டா சொல்றேன், அனுபவ ரீதியா விஷயங்களை சொல்றேன், நாங்க பார்த்தது சொல்றோம். அதனால இன்னும் எப்படி மக்கள் மனப்போக்கு அவர் வாக்கு. அதே நேரத்தில் எம்ஜிஆர் வந்து வாக்குகள் ஆக்குனார். எம்ஜிஆரால வாக்குகள் ஆகும். டிராபிக் க்ளோஸ் பண்ணி அவர் வந்து கூட்டத்தை கிளாஸ் ஏர்போர்ட்ல இருந்து கூட்டம் போற வரைக்கும் இருக்கிற டிராபிக் எல்லாம் மூடி விட்டா எல்லா ஒரு ஜனங்களும் ரோட்ல தான் நிற்பான். அது அப்படி அல்ல. எம்ஜிஆர் இந்திரா காந்தியை பார்க்கறதுக்கு போறாரு. சென்னையில இருந்து ட்ரெயின்ல போறாரு. ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்லயும் ஜனங்க வந்து ரயில்வே ஸ்டேஷன் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அது வந்து 72ல. இன்னைக்கு என்ன வருஷம்? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 45 வருஷத்துக்கு 55 வருஷத்துக்கு முன்னாடி 55 வருஷத்துக்கு முன்னாடி ரயில்வே ஸ்டேஷன்லாம் எல்லா ஊர்களையும் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஊருடைய ஒதுக்குப்புறத்துல தான் இருக்கும். அங்க கொடரோடு ரயில்வே ஸ்டேஷன்ல மட்டும் 3.5 மணி நேரம் கணக்கு நிறுத்திட்டாங்க. அதாவது உங்களுக்கு ஒவ்வொரு ஏரியாவா போகும்போது அவருக்கு மறுநாள் காலையில போக வேண்டியதா போச்சு.